வேதங்களிலே மிகவும் முக்கியமாக பலவிதமான ஔஷதங்கள்னு சொல்லுவோம், மருந்துகள், இயற்கை உபாதைகள் நமக்கு ஏதாவது வந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் நம்முடைய தலை முதல் காலக்கூடிய அங்கங்களிலே பல உபாதைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு மருந்தாகவும் மந்திரம் தந்திரம் ஔஷதம்னு 3 சொல்லுவா ஜோசியர்கள்லாம் பார்த்தோம்னா. மந்திரத்தால் மட்டுமே குணப்படுத்தலாம் சில விஷயங்கள்ல மந்திரம் மற்றும் தந்திரம் சேர்த்து குணப்படுத்த முடியும். சில விஷயங்களை மந்திரம் தந்திரம் ஔஷதம் 3 சேர்த்து குணப்படுத்த முடியும். அப்படி மந்திரங்களாலே எந்த நோயை எந்த மந்திரத்தால் நாம் குணப்படுத்த முடியும், எந்த இயற்கை உபாதைகளை நாம் எதை சொல்லி போக்க முடியும் போன்ற பல விஷயங்களை கூறியது இந்த அதர்வண வேதம். உதாரணத்துக்கு உபனிஷத்து அழகாக பெருமான் சொல்வார், யோ லாஜைஹி யஜதி ச யசோவான் பவதி. எவனொருவன் இந்த நெல்பொறியாலே ஹோமம் செய்கிறானோ அவனுக்கு நான் புகழை தருவேன் விநாயகர். நல்ல புகழ் வேணும் எனக்கு, அரசியல் நினைக்க போறேன், அரசாங்கத்தை பற்றி உத்தியோகத்துக்கு போறோம் அப்படின்னா என்ன பண்ணணுமா, ஒரு 48 நாள் ஞாபகம் பண்ணணுமா, வெறும் நெல்பொறி ஒட்டி வச்சு புகழ் கிடைக்குமா. யோ தூர்வால் குறைஹி யஜதி ச வைஷ்ணவனோபமோ பவதி. அகமில்லாத ஹோமம் பண்ண குபேர சம்பத்து நமக்கு கிடைக்குமா. சாத்திய சமிதி யஜதி ச சர்வம் லபதே ச சர்வம் லபதே. 48 நாட்கள் முக்கியமான அரசன் புரசன் போன்ற முக்கியமான சமித்துக்களாலும் சுத்தமான நெய், கிருஷ்ணா நெய் இல்லை, சுத்தமான நெய்யால விநாயகர் நம்ம ஹோமம் பண்ண நமக்கு என்ன தேவை இதெல்லாம் கொடுப்பாரு. யோ மோதக சஹஸ்ரேன எழுதி ச வாஞ்சிதவனமாப்னோதி. முடிஞ்சு நாங்கள் மண்டாவசத்தை பண்ணலாம், மண்டாவசத்துக்கு 1008 மோதக ஹோமம் பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணி பெரிய விஷயம் ஒன்று. இப்போ 1008 மோதகத்தோட ஹோமம் பண்ணோம் அப்படின்னா வாஞ்சித பலம்னு பேர். என்னென்ன தேவையோ எல்லாம் தரேன்னு சொல்றாரு இல்லையா. யோ மோதக சஹஸ்ரேன எஜதி. இப்ப எந்தெந்த விஷயங்களை செய்து நாம் எதை பெற முடியும் என்பதை நமக்கு கூறுவது இந்த அதர்வண வேதம். அதற்கு ஒரு பகுதியை விநாயகர் நான் இப்போது சமர்ப்பணம் செய்ய உள்ளோம். நமகுதி சேதிசேயாஸ்ச தேவதா தேதஸ்ய திரிவசந்தேதாத்யச்சமோ நமஹ தேவி பவ. அதர்வண பிரியே அதர்வண நமஹ ஸ்ராவய. ஓம் ஷண்ணோ தேவீரபிஷ்டயா ஆபோ பவந்து பீதயே शय्यानभिस्रवन्तु नः यस्यास्वरूपं ब्रह्मादयो न जानन्ति तस्मादुच्यते अज्ञेया यस्यालक्ष्यं नोपलक्ष्यते तस्मादुच्यते अलक्ष्या यस्यान्तो न लभ्यते तस्मादुच्यते अनन्ता यस्या जननं लोपलक्ष्यते तस्मादुच्यते अजा एकैव सर्वत्र वर्तते तस्मादुच्यते एका एकैव विश्वरूपिणी तस्मादुच्यते नैका अत एवोच्यते यज्ञेयानन्दा लक्ष्यादैका नैकेति मन्त्राणां मातृका देवी शब्दानां ज्ञानरूपिणी ज्ञानानां चिन्मयातीता शून्यानां शून्यसाक्षिणी यस्याः परतरं नास्ति सैषा दुर्गा प्रकीर्तिता तां दुर्गां दुर्गमां देवीं दुराचारविघातिनीं नमामि भवभीतोऽहं संसारार्णवतारिणीं. ஓம் வேதோபதாரம் சமர்ப்பயாமி. 4 வேதங்களை தொடர்ந்து சிவாகமம் என்று பெயர்.